கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். கூடாரம் என்று சொல்லும்போது அது நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வீடு அல்லது நம்முடைய உடைமைகள் அல்லது நம்மையே கூட குறிக்கலாம். ஒரு தேவ பிள்ளை அவர் வழிகளில் நடக்கும்போது அவர்களுடைய வீடு சமாதானமாகவும் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இருக்கும். குறைவுகளை காண மாட்டோம். அவர் நம்முடைய வாசஸ்தலத்தை என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்விடத்தை குறிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விடத்தை ஆராய்ந்து பார்த்தால் அங்கு எந்த விதமான குறைபாடுகளையும் அல்லது துக்கத்தையும் காண முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் எல்லாவற்றிலும் நம் கூடவே இருந்து நமக்கு செழிப்பையும் திருப்தியையும் கொடுக்கிறார். ஆக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாக கட்டளையிடுவார். நம் நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று நம் வேதத்தில் வாசிக்கிறபடியினாலே நிச்சயமாக நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை செய்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்தில் நவமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இறங்கும்படியாய், தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கும்படியாய், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான மகிமையிலே நிறைவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுக்கும் விசேஷித்தமான மாதமாக அமைகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.